ராமநாதபுரம் சட்டமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் தினம் பல்வேறு கிராமங்களுக்கு சென்று மத்திய அரசின் சாதனைகளை எடுத்து கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அதன்படி இன்று ரெகுநாதபுரம் அருகே உள்ள காரான், கும்பரம், வெள்ளரியுடை, தாமரைக்குளம், இரட்டையூரணி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் மக்களை சந்தித்து தமக்கு ஆதரவு தரும்படி கூறினார். அவருக்கு கிராம மக்கள் ஆரத்தி எடுத்தும் பூக்கள் தூவியும் வரவேற்பு அளித்தனர். இதனிடையே பாஜக வேட்பாளர் ஜிபிஎஸ் நாகேந்திரன் பரப்புரையில் ஈடுபட்ட போது அவ்வழியாக வந்த பேருந்து ஒன்றில் ஏறி அங்கிருந்த பயணிகளிடம் தாமரை சின்னத்திற்கு வாக்குகள் சேகரித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஜிபிஎஸ் நாகேந்திரன், இந்த பகுதி பெண்களின் நலன் கருதி அரசு கலைக்கல்லூரி ஒன்று அமைக்கப்படும் என்றும், எடப்பாடி ஆட்சி அமைந்தவுடன் படிப்படியாக மதுக்கடைகளை அகற்றப்படுவதுடன் கள்ளுக்கடைகள் திறக்கப்படும் எனவும் அவர் அப்போது தெரிவித்தார். ஐயா எடப்பாடி வரணுமா, நானும் வரணும். நான் உங்களுக்கு தேவையான, நம்ம கிராமத்துக்கு தேவையான, நம்ம எல்லாம் சேர்ந்து மேலே போய் கேட்டு செஞ்சுக்குவோம். இங்கே இந்த ஏரியாவில் ஒரு ஆர்ட்ஸ் காலேஜ், அந்த கலைக்கல்லூரி கட்டண காசை எல்லாருக்கும் ஓட்டி வச்சாங்க. இந்த பகுதியில் முடிஞ்சால் 2 இருபாலும் சேர்ந்து ஆர்ட்ஸ் காலேஜ், இல்லைன்னா பெண்கள் ஆர்ட்ஸ் காலேஜ். ஏன்னா இப்போ உள்ள காலத்தில் நம்ம பொம்பளை பிள்ளைய நம்பி விட முடியல வெளியெல்லாம். ஏன்னா இந்த கஞ்சா அதெல்லாம் எக்கச்சக்கமாகி போச்சு. அதை குடிச்சு போட்டு என்ன பண்ணுறான்னு தெரியல. அதுக்கு அவன் மட்டும் காரணமில்ல, நம்ம அரசாங்கம் காரணம், நம்ம ஆண்டவங்க காரணம். அவங்கெல்லாம் இதை ஒரு தொழிலாக எடுத்துட்டாங்க. முன்னாடிலாம் ஸ்ரீலங்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க அந்த பிடிச்சலாம். இப்போ சில்லறை விற்பனை ஸ்டார்ட் பண்ணாங்க. பஞ்சு மிட்டாய் கிடைக்கும் மாதிரி கடையில் இப்போ கடலை மிட்டாய் கிடைக்கிற மாதிரி அன்றைக்கி 5 பைசாவுக்கு வாங்கி சாப்பிட்டது இப்போ 50 ரூபாய்க்கு அவைலபிள் இருக்குது. நம்ம பிள்ளைங்கள்லாம் நமக்கு தெரியாமல் அந்த வயசில் அந்த காசை எடுத்துக்கொண்டு தெரியாமல் வாங்கி சாப்பிட்றோம். நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம், இல்லை என் பிள்ளைலாம் அப்படி பண்ணாது. நமக்கே தெரியாது அந்த வயசு எதையுமே கெட்ட விஷயத்தை ஈஸியாக வந்து கொண்டு நுழைஞ்சும். அப்படி நுழைஞ்சிட்டான்னா அவனை காப்பாற்ற முடியாது. இது மொத்தமாக அகற்றப்பட வேண்டும் என்றால் இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும். இனி ஒரு டைமு அவன் வந்தான்னா தமிழ்நாட்டை சுடுகாடாக்கிடுவான். ராமநாதபுரத்தை மொத்தமாக எழுதி கொடுத்துவான். யார்கிட்ட? கஞ்சாவை. அதுக்காகத்தான் அவங்கள வீட்டுக்கு அனுப்பிச்சாகணும். அதுக்கு ஒரே விட தாமரை மலர்ந்தாகணும். நம்ம ஊரில் நீங்கள் எல்லாம் தாமரைக்கு ஓட்டு போட்டு ஆகணும். இப்போ போது ஐயா எடப்பாடி நம்மெல்லாம் சேர்ந்து நமக்கு தேவையானதை நம்மளே கேட்டுக்குவோம்.